பார்த்தீங்கன்னா நக்மா மேம் வந்து பயங்கரமா பீக்ல இருந்தாங்க இல்லையா? அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இண்டஸ்ட்ரியிலே இல்ல. அதுக்கப்புறம் அவங்க திருமணம் பண்ணல. ஸோ அதுக்குலாம் என்ன காரணம் இருக்கா சார்? நக்மா வந்து இங்கே நடிக்க ஆரம்பித்தாங்க. ஒரு பெரிய பரபரப்பு, நிறைய பரபரப்பு அவங்க லைஃப்பில் வந்து நிறைய சம்பவங்கள் நிறைய நடந்தது. சரத்குமார் அவர் தான் அவங்கள வந்து இல்லாத டார்ச்சர் எல்லாம் பண்ணிட்டு இருந்தார். என்னென்னா அவங்க லவ் பண்ணாங்களோ இல்லை இவர் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அவங்க நடிக்கும் போது என்ன பண்ணுவார்னா இவர் சில இடங்களில் போயிட்டு டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அஜித்குமார் கூட நடிக்கிறாங்க. அப்போ அந்த அம்மா சொல்றீங்க, நீ என்ன என்ன தாலி கட்டின புருஷன் நினைச்சுக்கிறியா, என்ன நினைக்கிறேன் நீ? சரத்குமார் மேட்டரில் வந்து கலை குடும்பம் இருக்கு இல்லையா, விஜயகுமாருடைய கலை குடும்பத்தில் கூப்பிட்டு இவங்களை வான் பண்ணி ஆசிட்டு விட்டுருவேன் அப்படி இப்படின்னு திட்டினாங்க. இதெல்லாமே இந்த நெருக்கடிகள் வந்ததுனால தான் அவங்க வந்து தமிழ் சினிமாவை வேண்டாம் அப்படின்னு அவங்க ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜேர்னலிஸ்ட் சபிதா ஜோசப் அவர்கள் இருக்காங்க. அவங்க கூட பேசி சினிமா சார்ந்த நிறைய விஷயங்களை நாம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்க. பார்த்தீங்கன்னா நக்மா மேம் வந்து பயங்கரமா பீக்ல இருந்தாங்க இல்லையா? அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இண்டஸ்ட்ரியிலே இல்ல. அதுக்கப்புறம் அவங்க திருமணம் பண்ணல. ஸோ அதுக்குலாம் என்ன காரணம் இருக்கா சார்? இல்லை, நக்மா வந்து அவங்க தெலுங்குல நடிக்க ஆரம்பித்தாங்க. நக்மா, அவங்களுடைய தங்கச்சி இவங்க ஜோதிகா, இன்னொரு தங்கச்சி, அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இன்னொரு தங்கச்சி வந்து வேற ஒரு இந்த கார்த்திக் கூட ஒரு படத்தில் எல்லாம் உனக்காக என்னமோ ஒரு படத்தில் நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இவங்க மட்டும்தான் கல்யாணம் பண்ணிக்கல. நக்மா வந்து இங்கே நடிக்க ஆரம்பித்தாங்க. ஒரு பெரிய பரபரப்பு, நிறைய பரபரப்பு அவங்க லைஃப்பில் வந்து நிறைய சம்பவங்கள் நிறைய நடந்தது. அந்த நேரத்தில் வந்து நம்ம சித்தி ராதிகாவுடைய 3வது கணவர் சரத்குமார் அவர் தான் அவங்கள வந்து இல்லாத டார்ச்சர் எல்லாம் பண்ணிட்டு இருந்தார். என்னென்னா நக்மா கூட இவர் வந்து அந்த ரகசிய போலீஸ் படத்தில் நடித்தாங்க. அவங்க லவ் பண்ணாங்களோ இல்லை இவர் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டார். இவர் நடிகைகள் கூட பழக ஆரம்பிக்கும் போது இவரே லவ் பண்ண ஆரம்பித்து வாலண்டரி இவரே வந்து எஸ்கார்டாக நின்றுடுவார். சில நேரங்களில் அவங்க நடிக்கும் போது என்ன பண்ணுவார்னா இவர் சில இடங்களில் போயிட்டு டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அதாவது ஒரு காதல் கோட்டையில் அஜித்குமார் கூட நடிக்கிறாங்க. அவர் கூடலாம் நீ ஏன் அவ்வளோ நெருக்கமாக நடிக்கிற, அதெல்லாம் கூடாது அப்படின்லாம் போய் வான் பண்ணியிருக்கார். அதேமாதிரி வேட்டி மடிச்சு கட்டு படத்தில் வந்து பாக்கியராஜ் இவங்க வந்து ரொம்ப நெருக்கமான சீன்லாம் நடிக்கும்போது அதெல்லாம் நடிக்கக்கூடாது அப்படின்லாம் அவங்க சண்டை போட்டிருக்காரு இவர். அப்போ அந்த அம்மா சொல்கிறீங்க, நீ என்ன என்ன தாலி கட்டின புருஷன் நினச்சிக்கிறியா, என்ன நினைக்கிறேன் நீ ஒரு நடிகை, நான் ஒரு நடிகை, உன் படத்தில் நடித்தேன், அவ்வளோதான். இதெல்லாம் நீ அவ்வளோ ஓவராக கேட்கக்கூடாது நீங்கள் அப்படின்னு அவங்களுக்குள்ள சண்டை நடந்தது. இந்த மாதிரி சில, அதாவது நார்த்துலேருந்து வர்ற நடிகைகளுக்கு சில டார்ச்சர்கள் இந்த மாதிரி வரும். பெரும்பாலும் யாராச்சும் ஒரு போலீஸ் டார்ச்சரோ இல்லை ஒரு விஐபியோ யாராவது ஒரு தாதாவோ இந்த மாதிரி நிறைய டார்ச்சர் கொடுப்பாங்க. அதனால் சில நார்த்தில் வர்ற நடிகைகள் என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாச்சும் ஒரு பெரிய நடிகரோடு கொஞ்சம் நட்பாக இருப்பாங்க. அப்போ தான் மற்றவங்களுடைய இதுலேருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு. ரோஜா இப்படி, செல்வமணி இப்படி ஆள் அப்படின்னு அவங்களே சொல்லிக்குவாங்க. ஏன்னா அப்போ தான் அவங்க சொல்லுவாங்க, அப்போ தான் என்னை எவனும் வந்து கண்டம் பண்ணல, இல்லாட்டி நான் செல்வமணி ஆள்னு சொன்னதுனால எவனும் என் பக்கத்தில் வரல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவங்க அதே மாதிரி குஷ்பு வந்தப்போ பிரபு கூட ஒரு இதில் இருந்தாங்க. பிரபுவுடைய ஆள் அப்படிங்கிற இது இருக்கும்போது அவங்க மேலே வந்து அதிகமாக சில இது இல்லாமல் இருந்தது. அந்த மாதிரி நக்மாவுக்கு வரும்போது நக்மா வந்து அவங்க யார் கூட இது பண்ணிக்கல. இவர் கூட 2 படம் பண்ணாங்க. அதுக்கு பிறகு அவங்க வந்து ஒரு இந்த காதலன் சமயத்தில் வந்து பிரபுதேவா அவங்க லவ் பண்ணார். அதுக்கு பிறகு இன்னொரு படம் பண்ணார் பிரபுதேவா. 2 படங்களில் நினச்சாங்க. அவர் லவ் பண்ணார், இவங்க லவ் பண்ணல. நடிகையெல்லாம் இங்கே வந்து கேட்குறவங்களாம் லவ் பண்ண முடியாது. இவங்க லவ் பண்ணதுன்னு வாஸ்தவம். பிரபுதேவா பண்ணார், ஆனால் இவங்க விரும்பலை. லவ் அதோடு சரி, லவ் பண்ணுவோம் அதோடு சரி, இந்த படத்தில் பண்ணிட்டு போயிடுவோம் அப்படிங்கிறதான் என்னமோ, அது பார்த்துட்டு போயிடுவோம், என்னத்துக்கு லவ் எல்லாம் பண்ணிட்டுங்கிற மாதிரி தான். இந்த பிரச்சனைகள் வந்து இவங்களுக்கு வந்து இந்த தமிழில் நல்லா வந்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்த உடனே பேசாமல் இங்கே நார்த்துக்கே போயிடலாம், இந்த டார்ச்சர் அதிகமாகிடுச்சு அப்படின்னு. அது மட்டும் இல்லை, சரத்குமார் மேட்டரில் வந்து கலை குடும்பம் இருக்கு இல்லையா, நம்ம விஜயகுமாருடைய கலை குடும்பத்தில் கூப்பிட்டு இவங்களை வான் பண்ணி ஆசிட்டு ஊற்றுருவேன் அப்படி இப்படின்னு திட்டினாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி மிரட்டினாங்க, இது பண்ணாங்க சரத்குமார் சார்பா அப்படின்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். அது எந்த அளவுக்கு உண்மை தெரியாது. இதெல்லாமே இந்த நெருக்கடிகள் வந்ததுனால தான் அவங்க வந்து தமிழ் சினிமாவை வேண்டாம் அப்படின்னு அவங்க நார்த்து பக்கம் ஒதுங்கி போனாங்க. அந்த பக்கத்தில் போயிட்டு அங்கே ஒரு கொஞ்ச நாள் ஒரு கிறிஸ்டினா மாதிரி இருந்தாங்க. கிறிஸ்டினா மாதிரி கொஞ்சம் பிரச்சாரம்லாம் பண்ண போனாங்க. மறுபடியும் அதுலேருந்து மாறி அதுக்கு பிறகு வந்து அரசியல்வாதியாக வந்து ஒரு எம்பியாக மீரட் தொகுதியில் எம்பியாக நின்று
ஒரு ஜெயிச்சாங்க, காங்கிரஸில் இருந்தாங்க. இன்னமும் காங்கிரஸுடைய அனுதாபியாக இருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து ஜோதிகாவுக்கு இதே மாதிரி ஒரு லவ் டார்ச்சர்லாம் வரும்போது அவங்க சொன்ன அட்வைஸ் என்னென்னா, ஒரு நல்ல பையனாக சின்ன பெருசுகளை கூட நடிக்காத அப்படின்னாங்க. பெருசுகள் கூட அதிகமாக ஜோடியாக நடிச்சிக்காத, அதிகமாக நெருக்கம் இருக்காத, அவங்களால பயங்கர டார்ச்சராக இருக்கும். நீ ஒரு இளம் நடிகரை நம்ம சூர்யானா விட்டுறாத, அவருக்கு ஒன்றா நீ கல்யாணம் பண்ணிக்கலாம், ஒரு நல்ல ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரி அவங்களாம் ஆதரவெல்லாம் இருந்திருந்தாங்க. அந்த ஆதரவு, அந்த ஆலோசனையின் பேரில் தான் ஜோதிகா சூர்யா அந்த லவ் நடந்தது, கல்யாணமாக மாறினது. அவங்களுக்கு அந்த குடும்பத்தில் மிகப்பெரிய மகிழ்ச்சி. இன்றைக்கி வந்து அங்கே மும்பையிலே ஒரு பெரிய வீடெல்லாம் கட்டி அவர் மும்பையிலே குடியேற போயிட்டார். ஏறக்குறைய இங்கே தான் இருக்கார், ஒரு ஹிந்தி படம் நடிக்கிறதுனால. ஆனால் சும்மா அங்கே இருக்கேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஆனால் நக்மா வந்து இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல. அவங்க வந்து பண்ணிக்கலாம். ஏன்னா நடிகைன்னா யாராச்சும் ஒரு கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒரு தொழிலதிபர் இருக்க தான் செய்வான், கல்யாணம் பண்ணிக்குவாங்க. பண்ணிக்காததுக்கு எதனா காரணம் இருக்கா? இல்லை, பண்ணிக்காத காரணம் எது கிடையாது. இந்த மாதிரி விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்கோம். இவங்க வந்து பீக்கில் இருந்துட்டு கீழே வரும்போது உங்களுக்கு அந்த பார்வை குறைவாக இருக்கும். பார்வை குறைவுனா நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க, பெரிய பெரிய ஆட்கள் பார்க்க மாட்டாங்க. ஓரளவு யாராவது பழைய ஆட்கள், புது தொழிலதிபர்கள் யாராச்சும் விரும்பி கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைப்பாங்க. இவங்களும் அந்த ஆட்களை பார்த்து தான் பண்ணி ஆகணும். திடீரென்னு கல்யாணம் பண்ணி அவங்க போய் மாட்டிட மாட்டாங்க. அதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக கொஞ்சம் இது பண்ணுவாங்க. ஏன்னா ஏற்கனவே அடிபட்டிருக்காங்க. இங்கே சரத்குமார், அப்புறம் இது தெலுங்குக்குள்ள சில படங்கள் பண்ணியிருக்காங்க. ஆனால் சரத்குமாரோடைய டார்ச்சர் தான் அவருக்கு அதிகமாக இருந்தது. ஆனால் சரத்குமார் இவங்களுக்கு மட்டும் இல்லை, ஹீராவுக்கும் அந்த மாதிரி பண்ணியிருப்பார். ஹீரா கூடவும் அவன் காதல் கோட்டையில் சொன்னது ஹீரா. நான் சொன்னேன் அது காதல் கோட்டையில் ஹீரா. ஹீரா வந்து ஒரு முறை நானே வந்து வண்ணத்திரை வந்து பேட்டி எடுத்துகிட்ருக்கேன் ஏபிஎம்மில். ஃப்ளோரில் நானும் அந்த மேக்கப் ரூமில் நானும் ஹீரா மட்டும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். நான் ஏறக்குறைய ஒரு 50 கேள்வி கேட்டுட்ருக்கேன். இந்த வார நட்சத்திரங்கிற மாதிரி ஒரு 6 பக்கத்துக்கு நாங்கள் எழுதுவோம். அது கேள்வி கேட்டுட்ருக்கேன். 3 வாட்டி வந்தார் சரத். என்னஜி பெரிய பேட்டியா? ஓகே பாஸ் அப்படின்னு போயிட்டு மறுபடியும் 2வது வட்டம் மறுபடியும் போயிட்டார். 3வது வட்டம் வந்தார். தலைவா நான் முடிச்சுட்டேன், நீங்கள் வாங்க அப்படின்னு நான் கிளம்பி போயிட்டேன். அவங்களா இது பண்ணாலும் இவர் கொஞ்சம் அந்த அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கேன், இது பண்ணுறேன், லவ் பண்ணுறேன் அப்படின்னு உள்ளே போயிடுவார். கொஞ்சம் நெருக்கமாக, அதாவது அவர் இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஹீரோவாக வர வேண்டியது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து காணாமல் போயிட்டார். உள்ளே நையான்னு சொல்லிட்டு இருக்கார். அதான் நக்மாவுக்கான இது. அதுதான் நக்மா வந்து இங்கே ஃபீல்ட் அவுட் ஆனதுக்கு காரணம் அவங்களா போனதான். அது மிகப்பெரிய டார்ச்சர் கொடுக்கப்பட்டு, அந்த கலை குடும்பத்தின் மூலமாக டார்ச்சர் கொடுக்கப்பட்டு, அந்த நேரத்தில் குமுதத்தில் ஒரு பெரிய கட்டுரையே வந்துச்சு. அது சம்மந்தம் பெரிய கட்டுரையெல்லாம் வந்து ஒரு பெரிய சர்ச்சையெல்லாம் நடந்தது. அதுக்கு பிறகு அவங்க மும்பைக்கு போயிட்டாங்க. இது சரத்குமார் சார் வந்து இதெல்லாம் பண்ணுறது வந்து ராதிகா மேம்க்கு தெரியாதா சார்? அவங்க 3வது தானேங்க. அதுக்கு முன்னே நடந்தது இது. அதுக்கு முன்னாடி நடந்தது. இந்த அதே படத்தில் தான் சரத்குமார் ராதிகாவும் இருக்காங்க. நான் சொல்கிற ரகசிய போலீஸ் படத்தில் அவங்களும் இருக்காங்க. இவங்க தான் ஹீரோயின். ஏன்னா அதில் வில்லாதி வில்லன் ஒரு படத்தில் வந்து சத்யராஜ் கூட ரொம்ப நெருக்கமாக நடிச்சிருப்பாங்க, கிளாமராக. இதெல்லாம் ஏன் நடிச்சிங்கன்னு போய் சண்டையெல்லாம் போட்டார் அவர். அந்த படத்தில் இதில் ஒரு ஊட்டியில் நாங்கள் இருக்கும்போது இந்த விஷயம், ஊட்டியில் வந்து எங்களை அவுடோர் கூட்டிருக்கும்போது இந்த விஷயம் அங்கே வந்து நக்மாவோ யாரோ சொன்னாங்க அந்த விஷயத்தில் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவர் ஏற்கனவே சாயா தேவி தான் நான் கல்யாணம் பண்ணார். சொந்த மனைவி அவங்க தான் கேட்டிருக்கணும். அவங்கள கேட்க முடியாது. சரி, சினிமாவில் இதெல்லாம் சாதாரண நடக்கிற கதை தானே, அவங்க பேசாமல் இருந்திருக்கலாம். இவரும் கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்துருக்கு. இது காதல் கோட்டை படம் பற்றி பேசும்போது சார், காதல் கோட்டை படத்தில் வந்து அஜித் சாரும் ஹீரோ மேமும் வந்து லவ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லுவாங்களே சார், அது உண்மையா சார்? இல்லை, காதல் கோட்டைக்கு இதிலேருந்து உங்களுக்கு வந்து ஹீராவுக்கும் அஜித்துக்கும் ஒரு நல்ல ஒரு இணக்கம் இருந்தது. ஒரு ஹீரா வந்து அஜித்தை ரொம்ப விரும்பினாங்க. என்னென்னா ஒரு ஃபஸ்ட்டு இது கூந்தத்தில் தான் அது ஒரு சின்னதாக ஒரு இதாக வந்துச்சு. அது பெருசாக போயிடுச்சு. அது நான் தான் அந்த பிறந்தநாள் வந்து அவருடைய பிறந்தநாள் அஜித் சாருடைய அவருடைய வீட்டில் பண்ணார் மே 1 அப்போ வந்து நானும் போயிருக்கேன். எல்லோரும் வந்து இவங்க வந்திருந்தாங்க. வந்துட்டு எல்லோரும் கை கொடுத்து ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க. நான் வாழ்த்திட்டு வந்துட்டேன். அதுக்கு பிறகு இவங்க கை குலுக்கிட்டு பேசிகிட்டே இருந்தாங்களே. அப்போது நானாக ஒரு கெஸ் பண்ணி எழுதுனேன் என்னென்னா, வருங்கால அண்ணி ஹீரா வாழ்க அப்படிங்கிற மாதிரி கோஷங்கள் அவருடைய ரசிகர்கள் போட்டாங்கிற மாதிரி எழுதியிருப்பேன். லைட் ஸ்டாண்டில் ஒரு லைன் தான் அது, 2 லைன். அன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குமுதத்தில் 2 லைன் லைட் ஸ்டாண்டில் வந்தாலும் நம்மளை தேடிட்டு வருவாங்க. எவன் ஏன் எழுதுனது அப்படின்னு துரத்திட்டு வருவாங்க. அந்த மாதிரி ஒரு இது. அது வந்தது. அது அவங்களுக்குள்ள ஒரு சின்ன புரிதல் இருந்துச்சு. அவங்க வந்து கொஞ்சம் மாடர்ன் டைப் தான் இவங்க ஹீரா. அதில் வந்து இவரை ரொம்ப விரும்பினாங்க. இவரும் கொஞ்சம் விரும்பினார். அவருக்கு அவங்க கூட இவர் நெருக்கமாக இருந்தார், நெருக்கமாக வாழ்ந்துட்டு இருந்தார். நெருக்கமாக எப்பவும் சுற்றிட்டே இருப்பாங்க, கை கோத்து நடந்துகிட்டே இருப்பாங்க.
அவங்களுக்குள்ளே இருந்தது. அதுக்கு பிறகு அவங்க அப்பா அம்மா விரும்பலை அதை. அஜித் சாருடைய அப்பா அதை விரும்பலை. அந்த நடிகையோடு போனால் இவன் காணாமல் போயிடுவான் போல் இருக்கு அப்படின்னா, அந்த நேரத்தில் ஒரு பெரிய ப்ரொடியூசர்கிட்ட, காதல் கோட்டை ப்ரொடியூசர்கள் அவர்கிட்ட சொல்லி அவர் கொஞ்சம் ஹீரோவை கொஞ்சம் பயமுறுத்தி, இதெல்லாம் சரியில்லை, நீ பண்ணுறது சரியில்லை, அந்த பையனை விட்டு நீ பேசாமல் மற்ற படங்களில் நடிச்சுட்டு போயிட்டே இல்லை, அவ்வளோதான் முகமெல்லாம் இதாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிரட்டினதாக ஒரு கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கு பிறகு இவங்களுக்குள்ள அதை ஒதுங்கிட்டான். அதுக்கு பிறகு அவர் வந்து சுவாதி ஒரு கட்டத்தில் வந்தாங்க வான்மதியில். அதுக்கு பிறகு வான்மதி அதுக்கு முன்னே, சுவாதி காதல் கோட்டைக்கு முன்னாடி. அதுக்கு பிறகு வந்து இவங்க வர்றாங்க அமர்கலமில். இவங்க வரும்போது அமர்கலத்துடைய அதில் வந்து இவங்களுக்குள்ள லவ் கெமிஸ்ட்ரி நல்லா இதாகுது. 2 பேரும் மலையாளி, அது இல்லாமல் மொழியால், அது இல்லாமல் அவர் ஒரு கிறிஸ்டின், இவர் இந்து. ஆனாலும் மலையாளிகளுக்குள்ள அந்த மாதிரி ஒரு இது கிடையாது. அவங்க வந்து இந்துவானாலும் முஸ்லீமானாலும் மொழியால் நம்ம ஒருவர் தான் அப்படிங்கிற ஒரு நல்ல புரிதல் இருக்கும். அவங்களுக்குள்ள நல்ல ஒரு கல்யாணம் நடந்து இப்போ 24வது வருஷம் நினைக்கிறேன். இது அஜித் சார் இது பாரு, ஏதோ ஒரு பிக்னிக் போகும்போது ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்கார், 24ஆம் ஆண்டு திருமண நாள் அப்படின்னு. அவங்களுக்குள்ள ஒரு நல்ல இது இருக்குது, பாண்டிங், நல்ல ஒரு நட்பாக இருக்காங்க. மனைவிக்காக நிறைய சமையல் பண்ணுறாரு, சமையல்லாம் கற்றுக் கொடுக்குறாரு, டென்னிஸ் கோர்ட் கட்டி கொடுத்துருக்காரு, நிறைய இது பண்ணுறாரு. மனைவி அவங்க ஹீரா அவரை வந்து பேபின்னு தான் கூப்பிடுவாங்க. இவர் ஐ லவ் யூன்னு சொல்லுவார். இங்கே இருந்தால் அந்த கை கோத்து நல்ல இணக்கமான அன்பான தம்பதிகளாக இருக்காங்க. எங்களுக்காக சினிமா சார்ந்த நிறைய தகவல்களை சொன்னீங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி.